இந்த போராட்டம் எப்படி தொடங்குச்சு, எங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற டோட்டல் ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சுல, அந்த வார்ல 2024ல கிட்டத்தட்ட 15,000 நேபாளிஸ் பங்கேற்றிருக்காங்க. பல அமைச்சர்களும் மந்திரிகளும் இந்த நாடை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த போராட்டத்துல பல இடங்கள்லயும் திருட்டு நடந்துச்சு. இந்த ஜென்சிஸ் மக்கள் எதுக்காக நெப்போ கிட்ஸை எதிர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் நானும் இது ஒரு ஆப்ஸ் பேன் பண்ணதுக்கான ஒரு போராட்டம் தான் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். திங்கக்கிழமை எனக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு. என்னன்னா, நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு ஆப்ஸ் பேன் பண்ணனால அப்படின்னு. நான் நினச்சேன் ஜஸ்ட் ஒரு சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க, இந்தியாவிலையும் இது நடந்துச்சுல்ல, அதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய ஆப்ஸை பேன் பண்ணாங்க. அதே விஷயம் தானே அங்கேயும் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். எது வரைக்கும் அப்படின்னா, அடுத்த நாள் பிஎம் ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் எனக்கு தெரியற வரைக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் சுஷீலா கார்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது பிஎம் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுறாங்க. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிஎம் இன் நேபாள். இந்த போராட்டம் எப்படி தொடங்குச்சு, எங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற டோட்டல் ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஆப்ஸை பேன் பண்ணனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. இந்த ஆப்ஸை பேன் பண்ணது அவங்களோட பேச்சுரிமையை பறிக்கிறதா அவங்க நம்பினாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹேஷ்டேக்ஸ் நெப்போ கிட்ஸ் மூலமா பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு சொல்ல நினைச்சாங்க. நெப்போ கிட்ஸ் அப்படிங்கிறது நேபாள் கிட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, நெப்போட்டிசம் கிட்ஸ். அதாவது நேபாள்ல இருந்த நெப்போட்டிசம் கிட்ஸை பத்தினது. ஆக்சுவலா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட டெத்துக்கு அப்புறம் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது இந்தியாவில் பரவலா பேசப்படுற ஒரு பொருளா இருக்கு. அதுக்கு காரணம் ஸ்டார் கிட்ஸ். ஆனா நேபாளத்துல சொல்லப்பட்டது ஸ்டார் கிட்ஸே இல்ல, தமிழ்நாட்டு மாதிரி தான். அங்கேயும் அரசியல்வாதிகளோட குழந்தைகள் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஹூ இஸ் நெப்போ கிட்ஸ் அப்படின்னு கேட்க போனா, கரப்டட் பொலிட்டிஷியன்ஸ் கிட்ஸ், அதாவது கரப்டான அரசியல்வாதிகளோட குழந்தைகள் தான் அந்த நெப்போ கிட்ஸ். இத ஜென்சிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இது போய் தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது இவங்க ஓப்பனா ஒரு அரசியல்வாதியோட குடும்பம் என்ன பண்றாங்க, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, ஒரு வெஹிக்கிள்ல இருந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த எக்ஸ்போஸ் அவங்கள பெருசா ஆத்திரமடைய வச்சது. இந்த அரசியல்வாதிகளோட ஆடம்பர வாழ்க்கையை பார்த்துட்டு இங்க அடித்தட்டு மக்கள் கோபம் அடைஞ்சாங்க. அதுக்கான பாலமா இருந்ததுதான் இந்த ஹேஷ்டேக்ஸ். இந்த ஜென்சிஸ் மக்கள் எதுக்காக நெப்போ கிட்ஸை எதிர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல பார்த்தா ஏழ்மையிலோட எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், இன்னொரு இடத்துல பார்த்தா பகட்டான வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெப்போ கிட்ஸ். இந்த ஏற்றத்தாழ்வு தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். நேபாளத்தோட அன்எம்ப்ளாய்டு ரேட் எவ்வளவு தெரியுமா? 20%. இது ரொம்ப அதிகமான ஒரு பர்சன்டேஜ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, கிட்டத்தட்ட மாசம் 65,000 நேபாளிஸ் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போறாங்க. அதுக்கான ரீசன் இந்த பாவர்ட்டி. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம கண்ட்ரியிலே பல பேர் கூர்க்கா வேலை பார்க்கறது, எடுபுடி வேலை பார்க்கறது, இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சுல, அந்த வார்ல 2024ல கிட்டத்தட்ட 15,000 நேபாளிஸ் பங்கேற்றிருக்காங்க. அதுக்கான நோக்கம் அவங்களுக்கு ரஷ்யா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்படுற காசு, அதாவது வேலையில்லா திண்டாட்டம் இங்க அலவரிச்சு ஆடிட்டு இருக்க டைம்ல தங்களோட குடும்பத்துக்கு தங்களால ஏதாவது பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல பல பேர் செத்தாங்க நேபாளிஸ். அதுக்கான காரணம் இந்த பாவர்ட்டி. அது மட்டும் இல்லாம இவங்க லஞ்சத்தை ஏன் வெறுத்தாங்க தெரியுமா? இந்த நேபாளோட டோட்டல் ஜிடிபில 25.33% கான்ட்ரிபியூட் பண்ணது என்ன தெரியுமா? ஃபாரின் மணி, அதாவது வெளிநாடுகள்ல வேலை பார்க்கிற நேபாளியன்ஸ் சம்பாதிச்ச காசு. நேபாள் மக்கள் ஒரு தேனீக்கள் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பணத்தை இவங்க ஊழல் பெருச்சாளிகளா தின்னு போய் கொளுத்து போயிருந்தாங்க. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு கோர். நேபாள் மக்கள் இதுவரைக்கும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 வருஷத்துல 15 முறை ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதும் அவங்களுக்கு நடக்கல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நேபாளோட அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவு கட்சிகள் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு கம்யூனிஸ்ட். காங்கிரஸ்ல ஒரே ஒரு கட்சியும், கம்யூனிஸ்ட்ல 2 கட்சிகளும் இருந்தாங்க. அதாவது இந்த ஆட்சி இந்த 3 பேர்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது ஒருத்தர் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு ஆட்சியை ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் இந்த இடத்துல மக்களோட நிலைமை எந்த வகையிலும் மாறல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவ்வளவு தூரம் அவங்க ஊழல் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லி மக்கள் கிட்ட மனசை மாத்துவாங்க. அவங்களும் நம்பி ஓட்டு போட்டதுக்கு அப்புறம், அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே விஷயத்தை தான் இவங்களும் பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு கதை மாதிரி தெரியுது இல்ல? இவங்களோட ஊழல் எந்த வகையில இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுல இருந்து டெத் சர்டிபிகேட் எடுக்கிற வரைக்கும் ஊழல் மட்டும்தான். வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்றதுக்காக தான் காசு கொடுப்பாங்க. நேபாள் மற்றும் அதோட பக்கத்து கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னாலே காசு கொடுக்கணும். ஏன் இந்த 26 ஆப்ஸை பேன் பண்ணணும்? ஆக்சுவலா இந்தியாவில் இதே மாதிரியான ஒரு சினாரியோஸ் நடந்து அதுல பல ஆப்ஸை பேன் பண்ணாங்க. காரணம், இந்தியாவோட
நேபாளோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா பல சைனீஸ் ஆப்ஸ் இருந்துச்சு. ஆனா இங்க நேபாளல நடந்தது டோட்டல் ஆப்போசிட் ஆனது. பல சைனீஸ் ஆப்ஸ் உள்ள விட்டாங்க. ஏன்னா சைனா கூட அவங்க ஒரு நல்ல உறவுல இருந்தனால. சில விஷயங்கள் இங்க நீங்க ஆபீஸ் வச்சா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு 2023ல ஒரு பில் பாஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற இந்த 1008 விஷயங்களை எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த 26 ஆப்ஸ்களும் பேன் செய்யப்படுது. சோசியல் மீடியாவை நம்ம கண்ட்ரோல்ல மொத்தமா எடுக்கணும்னு நினைச்சு அவங்க டோட்டல் பேன் அமல்படுத்துறாங்க. இந்த இடத்துல பேன் செய்யப்பட்டது ஆப் மட்டும் இல்ல, அவங்களோட பேச்சுரிமை. இந்த ஒரு முடிவு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அவங்க அப்போ புரிஞ்சுக்கல. ஆக்சுவலா இந்த பேன் போடப்பட்டது 4ஆம் தேதிக்கு அப்புறம் சோசியல் மீடியால நம்மளை பத்தி பேச யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜென்சிஸ் கிட் அதை உடைச்சிருந்தாங்க. இவங்க பேன் பண்ண ஆப்ஸ VPN உதவியோட இவங்க ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 4ஆம் தேதி மிட் நைட் ஆப்ஸோட பேன் நடக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழுக்களா 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதின்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்குது. அமைதியான முறையில சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி ஹமி நேபாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு NGO ஒரு ரேலியை பிளான் பண்றாங்க. அது என்னன்னா மெய்டாகர் மண்டேலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரேலி கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுவும் அமைதியான வழியில இந்த ரேலி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனா இந்த ஜென்சிஸோட இந்த கோவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அரசியல்வாதிகளோட ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஒரு கூட்டத்தை சேர விடக்கூடாது, நமக்கு எதிராக ஒரு கோஷங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த கூட்டம் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அமைதியான முறையில பார்லிமெண்ட் வரைக்கும் போய் தங்களோட எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வன்முறையை விதைச்சது போலீஸ். ஆக்சுவலா தடியடி நடத்தப்பட்டுச்சு, தண்ணீர் வீச்சு அடிக்கப்பட்டுச்சு, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 400 பேர் அடிபட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் இந்த போராட்டத்தோட மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 19 பேர் அங்கு கொல்லப்பட்டாங்க. அதுவும் ஓபன் ஃபயர் வித் லைவ் புல்லட். ஒரு கலவரத்தை அடக்கணும் அப்படின்னா ரப்பர் புல்லட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். இந்தியால மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயும். ஆனா அவங்க யூஸ் பண்ணது ரியல் புல்லட்ஸ். அதனால 19 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? அதோட போராட்டம் அடங்கிரும், வெறும் அழுகுரல்கள் மட்டும் தான் கேட்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைகள்ல நடந்த துப்பாக்கி சூடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? 2018ல கிட்டத்தட்ட 13 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அழுதாங்க, கலைஞ்சு போனாங்க. ஆனா நேபாளத்துல அப்படி நடக்கல. இறந்து போன எல்லாரையும் தங்களோட சகோதரர்களா நினைச்சாங்க, அவங்களுக்காக போராடணும்னு நினைச்சாங்க. அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. நம்ம தூத்துக்குடியில நடக்காத ஒரு விஷயம். அங்க ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, எதுக்காக எங்க சகோதரர்களை கொன்னீங்க அப்படின்னு. அகிம்சை வழியில முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போராட்டக்காரர்கள், அதாவது ஜென்சிஸ் அட்டாக் மோடுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடத்தையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? பல அமைச்சர்களும் மந்திரிகளும் இங்க நாட விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் இந்த புரோட்டஸ்ட். பல அரசியல்வாதிகள் இந்த ஜென்சிஸ் கிட்னால துன்புறுத்தப்பட்டாங்க, அதாவது அடிக்கப்பட்டாங்க. ஆனா யாருமே கொல்லப்படல. கிட்டத்தட்ட இந்த நியூஸ் நான் கேள்விப்படுற வரைக்கும் XPM வைஃப் அவங்களோட பில்டிங்ல வச்சு எரிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஜென்சிஸ் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அதாவது எங்களுக்குள்ள சில கட்சிக்காரங்க உட்புகுந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஆமா, இதுவும் ஒரு வகையில உண்மைதான். நான் அதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃபை நான் இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்றேன், ஓகேவா? இங்க நடந்த பெரிய பொருட்சேதத்துக்கு காரணமானது இந்த ஒரு ஐடியாலஜி. ஆனாலுமே இந்த பழி ஜென்சிஸ் தான் இப்போ ஏத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வன்முறை எந்த இடத்துல போய் நின்னுச்சு அப்படின்னா பல பேரோட மரணம். கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி 19ஆ இருந்த மரணம் 51ஆ நிக்குது. வயலன்ஸ் வழியில ஒரு போராட்டம் மக்களை கவர்ந்தாலும் இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளும் இருக்கு. இந்த நேபாளுக்கு இதுவரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது அவுட் சைட் மணியா இருந்தாலுமே அதை தாண்டியும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது விவசாயம். அது மட்டும் இல்லாம டூரிசம் நேபாளத்துல ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நேபாள கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நடந்த போராட்டத்துல அது டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பப்ளிக் பில்டிங்ஸ் நிறைய லாசஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? நிறைய இடித்து உடைக்கப்பட்ட பப்ளிக் பில்டிங்ஸ். ஆனா இப்போ இந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது புது பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ டோட்டலாவே எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு. அதாவது மக்கள் தாங்களாவே முன் ஒவ்வொரு இடத்துல இருந்த ப்ராப்ளம்ஸையும் அகற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்சிஸ் கிட் துப்புரவு பணியில இருந்து அந்த இடங்களை கிளீன் பண்றதுல இருந்து பெயிண்ட் அடிக்கிறது, இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் அவங்க எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இயல்பு நிலைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பிடும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆக்சுவலா இந்த போராட்டத்துல பல இடங்கள்லயும் திருட்டு நடந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுல இருந்த பொருட்களையும், அதாவது எங்க இருந்து அவங்க கொள்ளடிச்சாங்களோ அந்த பொருட்களையும் ரோட்டுக்கு கொண்டுட்டு ஓனர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஜென்சிஸ் ஒரு போராட்டம் வாயிலா தங்களோட உரிமைகளையும் காப்பாத்தினாங்க, தங்களோட அரசியல்ல பெரிய மாற்றங்களையும் கொண்டு வந்தாங்க. சீக்கிரமாவே நேபாள் பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.